இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஆயுசி, ஆமா என்னோட வண்டி சாவி எங்க? அட, நான் இங்க தானே வச்சிருந்தேன். இந்தாங்க உங்க பைக் சாவி. உள்ள வச்சுட்டு வெளியில என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஆட பாருப்பா. ஆமா, இவ்வளவு காலம் காத்தால ரெடி ஆயிட்டு நீ எங்க போக போற? எங்கேயும் இல்ல. ஆனா ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இல்ல? இன்னைக்கா? இன்னைக்குன்னா என்னவா இருக்கும்? என்னோட சீனியர் பாஸ் இன்னைக்கு ஆபீஸுக்கு வர போறாரு. எனக்கு அவரோட ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இல்ல அதுல உனக்கு என்ன ஸ்பெஷலா இருக்க முடியும்? சரி விடுங்க, நானே ஞாபகப்படுத்துறேன். இன்னையோட நமக்கு கல்யாணமாகி 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. அடாடா, ஐயோ சாரிமா, வெரி சாரிமா. ஆயுஷி, திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். சாரிமா. இன்னைக்கு ராத்திரி நீ ரெடியா இரு, நான் உன்னை டின்னருக்கு கூட்டு போறேன். சத்தியமா? சத்தியமா. எப்போ மாதிரி இந்த முறையும் மறந்துட கூடாது. இல்ல. திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். சேம் டு யூ. சரி, பாய். பாய் பாய். ஹேய் உன்னதா, இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உங்களுக்கு வேலை தான் அவ்வளவு முக்கியமாயிடுச்சா? உங்களால இன்னைக்கு கூட என்ன டின்னருக்கு கூட்டிட்டு போக முடியல? ஆயுஷி, நான் கிளம்புறதுக்கு நேரமே கிடைக்கலாமா? என்ன நம்பு. நான் ஒத்துக்கிறேன் சுதீப், உங்களுக்கு நேரம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா 5 வருஷம் ஆயிடுச்சு. அதுவும் என்னது 5 ரூபாய்க்கு பூ, இதுக்கு பதிலா சின்னதா ஒரு தங்க மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பா நான் உனக்கு ஒரு தங்க மோதிரத்தை கிஃப்ட் பண்ணுவேன். உனக்கு தான் என் நிலைமை பத்தி நல்லா தெரியும்ல. அப்புறம் ஒன்று தெரியுமா, இன்னைக்கு ஆபீஸ்ல எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாசம் எனக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். அது மட்டும் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன். உங்க சேலரி எப்ப ஏறுறது? என்னோட கனவு எப்ப நிறைவேறது? உங்க சேலரி வேலை பிரச்சனையினால இன்னும் ஒரு குழந்தைக்கு கூட நம்ம பிளான் பண்ணல. இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே இருக்கிறது? ஒருவேளை உங்களால ஒரு ஃபேமிலிய பாத்துக்க முடியல அப்படிங்கிறப்போ எதுக்காக நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஆயுஷி, எந்திரிமா, எந்திரி ப்ளீஸ். இங்க பாத்தியா, நானே என் கையால உனக்கு டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்தா. ஆயுஷி, நேத்து அப்படியானதுக்கு என்ன மன்னிச்சுக்க. வேலை பிஸியில நம்ம கல்யாண நாளை மறந்துட்டேன். அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு நல்ல கிஃப்டும் வாங்கிட்டு வர முடியலமா. என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா. சுதீப், நான் ஒன்னு யோசிச்சிருக்கேன். நான் வீட்ல பெயிண்டிங் கத்து கொடுக்கற வேலையை ஆரம்பிக்க போறேன். அதாவது பெயிண்டிங் கிளாஸஸ். அதுல எனக்கு டைம் போறதும் தெரியாது, வீட்டுக்கு கொஞ்சம் பணமும் கிடைக்கும்ல. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. இப்படி பண்ணா உன்னோட பெயிண்டிங் ஹேபிட்டும் அப்படியே இருக்கும். ஆமா, உனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும்.
ஆ. சும்மா இப்படி லைனை வரைஞ்சு விட்டா மட்டும் பெயிண்டர் ஆயிட முடியாது. அதுக்கு உயிரை கொடுக்கணும். சொல்றது காதுல விழுதா? எஸ் மேம். லைனுக்கெல்லாம் உயிர் கொடுக்கணும். புடி. இப்படி இல்ல, நாம வரையும் போது அதுக்கு உயிரோட்டம் கொடுக்கற மாதிரி பார்த்து வரையணும். ம். ஓகே, அவ்வளவுதான். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. நாளைக்கு சண்டே, சோ நோ கிளாसेस. ஓகே மேம். தேங்க் யூ. தேங்க் யூ மேம். வெல்கம். நான் போயிட்டு வரட்டுமா? என்னங்க, இன்னைக்கு சண்டே தானே? ஆபீஸ்ல வேலை நிறைய இருக்குமா. நாளைக்கு மீட்டிங்க்கு பிரசன்டேஷன் ரெடி பண்ணணும். நான் என்னமா பண்ண முடியும்? பிரைவேட் ஜாப் ஆச்சே, எந்த கேள்வியும் கேட்க முடியாது. பாய். ஹலோ சார். ஹாய். ஹாய் மேம். ஹலோ ரோஹன், சண்டே கிளாसेस இல்லைன்னு நேத்து தானே சொல்லி அனுப்புன? நோ மேம், ஆக்சுவலி வீட்டில் போர் அடிச்சதா, அதான் டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட உங்ககிட்ட வந்து ஏதாவது கற்றுக்கலாம்னு நினச்சேன். சரி, உட்காரு. நான் இதை வந்துடுறேன். ஓகே மேம். உன் கண்ணு ஏன் மேல இருக்கா, பெயிண்டிங் மேல இருக்கா? மேம், பெயிண்டிங் மேலே தான் மேம். உனக்கு ஏதாச்சும் சொல்லணுமா? மேம், அது வந்து ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன். மேம், இது தங்கமாச்சே. இவ்ளோ பணம் உன்கிட்ட எப்படி? மேம், எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் மாதம் மாதம் எனக்கு பாக்கெட் மணி தருவார். அதனால தான் உங்களுக்காக ஸ்பெஷலாக இதை வாங்கிட்டு வந்தேன். நான் உங்களுக்கு போட்டு விடவா? ரொம்ப அழகா இருக்கு. உங்களை விட கம்மி தான். தேங்க் யூ. ஐ லவ் யூ மேம். வாங்க மிஸ்டர் பிரகாஷ், உங்க வீடு மாதிரி நினைச்சுங்க. வாங்க உட்காருங்க. என்னங்க, உங்க ஷர்ட் எப்படி அழுக்காச்சு? மலையில என் பைக் ஸ்லிப் ஆயிருச்சு, நான் கீழே விழுந்துட்டேமா. சரி, அதை விடு. இவர் யார் தெரியுமா? இவர்தான் பிரகாஷ் சந்திர சட்டர்ஜி. வணக்கங்க. எங்க ஆபீஸ்ல சீனியரா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஓஹோ. பெங்கால்ல இருந்து வந்திருக்காரு. சேர்மன் வேற. அதனாலதான் நான் இவருக்கு இந்த ஊர்ல பெங்கால் டேஸ்ட் காட்ட நினைச்சேன். அதனாலதான் சாப்பிட கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தாங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ சாப்பாடு ரெடி பண்ணு. சரி. பிரகாஷ் சார் இருங்க, வந்துடுறேன். சரி, இப்போ வந்துடுறேன். நல்லா இருக்கு. வீட்டை சொன்னேனா?
தேங்க்யூ. இது உங்க வீடு மாதிரி கூச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போகுது. எக்ஸ்கியூஸ் மீ, ஐஸ் வாட்டர் கிடைக்குமா? எங்க ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிருச்சு. நான் அடுத்த மாசம் புதுசு வாங்கிடுவேன். அப்படியா? அடுத்த மாசம் இவருக்கு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஆயுஷி, விருந்தாளிங்க முன்னாடியாவது இந்த மாதிரி பேசாம இருக்கலாம்ல. என்னாச்சு? இன்னைக்கு இந்த கிளாஸ் உனக்கு மட்டும்தான். இன்னைக்கு நீ உன் மேமுக்கு எந்த கிஃப்டையும் கொண்டு வரலையா? கொண்டு வந்திருக்கேன். என்னது? இதை கொண்டு வரேன். இதோ உங்களுக்காக. வாவ், இட்ஸ் so beautiful. Thank you. பிடிச்சிருக்கா? ரொம்ப. நீ நிஜமாவே என்ன காதலிக்கிறியா? என் உயிரை விட மேலா? நிஜமாவா? இப்ப யார் வந்திருக்கா? தெரியல, நான் போய் பாக்குறாரு. அட, நீங்களா? ஒன்னும் இல்ல, இந்த வழியா போய்கிட்டு இருந்தேன், அதான் பாத்துட்டு போலான்னு. ஓ சரி, உள்ள வாங்க. உட்காருங்க. சுதீப் இருக்காரே, அவருக்கு ஒன்றும் தெரியல. நேத்து உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் நடந்த சண்டையை பார்த்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுவும் ஒரு ஃப்ரிட்ஜுக்காக. யாராவது இப்படி பண்ணுவாங்களா என்ன? இல்லைன்னா நீங்க அவர்கிட்ட வைர நெக்லஸ் கேட்டீங்களா? சரி, கேட்டா அவர் என்ன சொல்ல போறாரு, அதான் உங்ககிட்டே கேட்கலான்னு வந்தேன். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் அனுப்பட்டுமா? ஆனா எங்ககிட்ட இப்போ அவ்வளவு பணம் இல்லையே. ஐயோ, உங்ககிட்ட யாரு பணத்தை கேட்டா? உங்ககிட்ட பணம் கிடைக்கும் போது எனக்கு கொடுங்க. இதுக்கெல்லாம் என்ன அவசியம் இருக்கு? ஐயோ, என்னங்க நீங்க, அன்பை விட பணம் பெருசா என்ன? உங்க மொபைலும் ரொம்ப ஓல்டு மாடலா இருந்ததை நான் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. நமக்குள்ள அன்பு எப்போ இப்படியே நிலைச்சிருக்கணும்.
நமக்குள்ள அன்பு எப்போ இப்படியே நிலைச்சிருக்கணும். ஆயுஷி, ஆயுஷி, இங்க பாரு உனதான். அந்த ஃப்ரிட்ஜ் எங்க இருந்து வந்துச்சு? ஃப்ரிட்ஜா? நான் தான் ஃப்ரிட்ஜ் வாங்கினேன். நீயா? ஆமா, உங்ககிட்ட ஏதுமா அவ்வளவு பணம்? தினமும் இந்த மாதிரி புதுசு புதுசா நகையெல்லாம் போடுறியே, இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? ஒரு நாள் கையில தங்க மோதிரம், இன்னைக்கு காதுல கம்மல். சுதீப், நானும் சம்பாதிக்கிறேன். நீங்க உங்க சம்பளத்துல எனக்கு எதையும் வாங்கி தரதில்ல. நான் என் சம்பாத்தியத்துல சிலதை வாங்கிக்கிறேன். அதுவும் உங்களுக்கு பொறுக்கலையா? இதையெல்லாம் செய்ய உங்களுக்கு தகுதி வரும்போது என்கிட்ட கேள்வி கேளுங்க, சரியா? மேம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. நான் உங்களை லவ் பண்ற மாதிரி நீங்களும் என்ன லவ் பண்றீங்களா? அதுல உனக்கு சந்தேகம் இருக்கா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை மேம். எல்லா நேரமும் உங்களை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நிற்கும் போது, நடக்கும்போது, தூங்கும்போது உங்க நினைப்பு என்னை தூங்கவே விட மாட்டேங்குது. சரி சொல்லுங்க, நான் என்ன செஞ்சா என்னோட மேம் சந்தோஷப்படுவாங்க? மேம், நீங்க வேற ஒருத்தர் கூட பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. குறிப்பா அன்னைக்கு வந்த ஆள் உங்களை தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. அவரா? அவர் சுதீப்போட ஃப்ரெண்டு. வீட்டுக்கு அப்பப்போ வந்து போவாரு. ஆனா நீ என் மனசுல எல்லாம் இருக்க. ஓ இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது. நிஜமாவா? ஆமா. சரி, நான் உன்னை கேட்கட்டுமா? எத்தனை நாள் உன்னுடைய டாடி உனக்கு பாக்கெட் மணியே தரலையா? ஏன்? ஏன்னா நீ எனக்காக கிஃப்ட்ஸே வாங்கிட்டு வரது இல்லையே. உனக்கு என் மேல இருக்கிற காதல் ஒருவேளை குறைஞ்சிடுச்சா என்ன? அந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்ல மேம். கூடிய சீக்கிரம் நான் பெரிய கிஃப்டோட வரேன். நிஜமாவா? நிஜமாதான். ஹலோ. ஹலோ ஆயுஷி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, நான் 10 நிமிஷத்துல வரேன், சரியா? ஓகே. எங்க பாரு, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போறேன். நான் உன்னை நாளைக்கு பாக்குறேன், சரியா? ஆனா மேம், ஓ மை காட், எழுந்திருங்க எழுந்திருங்க. பார்த்தேன். ஆர் யூ ஓகே? உங்களுக்கு ஒன்றும் அடிபடல? பார்த்து வண்டி ஓட்ட மாட்டியா? சாரி சார். இவங்களுக்கு அடிபட்டு இருந்ததுன்னா நாளையில இருந்து உனக்கு இங்க வேலை இல்ல. இல்ல விடுங்க, அவர் தெரியாம பண்ணிருப்பாரு. அத எப்படி நம்ம விட்டுற முடியும்? உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? ப்ளீஸ் வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். வாங்க.
Are you comfortable, ma'am? எஸ். Good. நீங்க இந்த ஊர் மாதிரி இல்லையே. Not really. ஆக்சுவலி நான் பிசினஸ் விஷயமா லக்னோவுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பேன். நான் மும்பையை சேர்ந்தவன். அப்படியா? என்னோட வீடு வந்துருச்சு. என்னை இங்கேயே இறக்கி விட்டுருங்க. ஓ ரியலி? இங்கேயா? ஆமா. வண்டியை நிறுத்து ப்ளீஸ். ஓ வெல், ஒன் செக். வெல், திஸ் இஸ் மை விசிட்டிங் கார்டு. தேங்க்யூ. கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். டிரைவர் வண்டி எடு. கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். ஆயுஷி, ஆயுஷி உன் போன் அடிக்குது பாரு. எங்க இருக்க? எவ்வளவு நேரமா அடிக்குது தெரியுமா? என்னோட ஸ்டூடெண்ட் தான் ஃபோன் பண்றான். கிளாஸ் எப்பன்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணிருப்பான். ஓகே சரி, நான் கிளம்புறேன். பாய். பாய். ஹலோ. ஹே ஹலோ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கேன். மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் ஓ ஞாபகம் வந்தது. எப்படி இருக்கேன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். எப்படி இருக்க? எனக்கு வீட்ல போர் அடிக்குது. ஃபேண்டாஸ்டிக். உனக்கு போர் அடிக்குது அப்படின்னா நீ வேணா இங்க வாயேன். இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பேசிட்டு இருப்போம். ஆக்சுவலா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் போன்ல கூட பேசலாமே. பேசலாம் தான், ஆனா இன்னொரு நாள். சரி, நான் வரேன். ஃபேண்டாஸ்டிக். அப்ப நான் உனக்காக வெயிட் பண்றேன். பாய். மேம், நான் வந்திருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ரோஹன், நான் ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட நாளைக்கு பேசுறேன், சரியா? ஆனா மேம், அது வந்து என்ன குழந்தை மாதிரி வந்து போயின்னு? நான் போனுங்கிறேன்ல, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. மேம், மேம், This is for beautiful lady. Thank you. அது சரி, உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? அவரை பத்தி நான் பேச விரும்பல. ஏன்? ஏன் என்னாச்சு? ஒரு புருஷனுக்கு தான் மனைவியை பார்க்க கூட டைம் இல்லைன்னா அந்த மனைவியால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அப்படின்னா அந்த மாதிரி புருஷனோட ஏன் வாழணும்?
அவரை டைவர்ஸ் பண்ணிடு அண்ட் லிவ் யுவர் ஓன் லைஃப். அண்ட் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிற ஆளோட தான் நீ சந்தோஷமா வாழ முடியும். அது அவ்வளோ ஈஸி இல்ல. அவரை டைவர்ஸ் பண்ணிட்டா என்ன யார் பாத்துக்குவாங்க? நீ ஏன் அப்படி யோசிக்கிற? உன்னை பாத்துக்கிறதுக்கு ஆளே இல்லையா என்ன? Give me a sec. இது ஸ்பெஷலா உனக்கு தான். அதுவும் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். ஒருத்தன் இருக்கான், அவன் உன்னை நல்லாவே பார்த்துப்பான். ஐ லவ் யூ ஐஷி. ரோஹன் ஒரு சின்ன பையன் தான். ஆனா பிரகாஷ் அவரை விட பெரிய பணக்காரன் மோஹித் தான். ஆனா சுதீப்பை விட்டுட்டு நான் மோஹித் கிட்ட எப்படி போறது? இந்த ரோஹன் பிரகாஷ் எல்லாம் என்ன பண்றது? இவங்களை எல்லாம் நான் எப்படி விலகிறது? ஐஷி, உனக்கு ஒன்று தெரியுமா? எந்த கம்பெனியில நான் புது ஜாப்புக்காக அப்ளை பண்ணனோ இன்னைக்கு அவங்க என்னை இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. இந்த ஜாப் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா என்னோட சேலரி அப்படியே டபுள் ஆயிடும். கூடவே போனஸும் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா சாட்டர்டே சண்டே லீவு. நீ எப்பவுமே சொல்ற மாதிரி என்னால எப்பவும் உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறது இல்ல. இந்த ஜாப் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் உன்னோட எல்லா குறையையும் தீர்த்துருவேம்மா. விஷ் மீ லக். பாய் பாய். மேம், 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 என்னாச்சு? யார் இப்படி பண்ணது? சுதீப் என்ன இன்னைக்கு கொல்ல முயற்சி பண்ணாரு. என்னது? அவர் உங்களை அடிச்சாரா? அவரை நான் சும்மா விட மாட்டேன். என்ன நீ எங்கேயாவது கூட்டிட்டு போயிடு ரோஹன். இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். ப்ளீஸ். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மேம். நான் உங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறேன். ஆனா அவர் எப்படி இருந்தாலும் என்ன ஃபாலோ பண்ணி நான் இருக்கிற இடத்துக்கு வந்துருவாரு. அப்படி வந்து அவர் என்ன கொன்னு போட்டுருவாரு. அவர் உங்களை கொல்றதுக்கு முன்னாடி நான் அவரை முதல்ல கொன்னுடுவேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மேம். உன்னால அப்படி செய்ய முடியுமா ரோஹன்? நீ என்ன அந்த அளவுக்கு காதலிக்கிறியா? ஆமா மேம், நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். நான் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். அப்படின்னா நீ ஒரு வேலை பண்ணு. நீ எப்படியாவது சுதீப்பா ஹைவே கிட்ட கூட்டிட்டு வந்துரு. கூட்டிட்டு வருவல்ல? அது பிரச்சனை இல்ல மேம். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றது? அதையெல்லாம் நீ என்கிட்ட விட்டுடு. நீ அவரை எப்படியாவது கூட்டிட்டு வந்துரு. சரிங்க மேம். ஐஷு, நான் உன்னை காதலிக்கிறேன். ஆனா என்ன விஷயம்னு முதல்ல என்கிட்ட சொல்லு.
இல்ல வேணா விடுங்க. நான் கேக்குறல்ல, என்னன்னு சொல்லு. என்ன உன் கையில என்னது? இதுவா? இது ஒரு காயம். இதுக்கு உங்க ஃப்ரெண்டு தான் காரணம். ரொம்ப காலமா இப்படி எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஆனா இப்போ இந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. அவ்வளவு தைரியமா? இப்போவே போய் உண்டிலன்னு பண்றீங்க? அப்படி பண்ண அவர் மறுபடியும் என்ன அடிப்பாரு. நான் என்னத்த சொல்லுவேன் பிரகாஷ்? என்னன்னு சொல்லி நீங்க அவரை போய் அடிப்பீங்க சொல்லுங்க? அப்படின்னா இங்க பாரு, நேரடியா சொல்லு. இப்ப நீ என்ன சொல்ல வர? உங்க ஃப்ரெண்டு, அதாவது என்னோட புருஷன், இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா இப்ப அவர் ரொம்பவே மோசமாயிட்டாரு. அவர் பணத்துக்காக என்ன ஒரு பணக்காரனோட போய் உறவு வச்சுக்க சொல்றாரு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். உடனே அவர் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி காயமாயிருக்கு பாருங்க. இதுதான் அதுக்கு சாட்சி. அந்த பொறம்போக்க கண்டிப்பா நாம கொல்லாம விடக்கூடாது. நானும் அதைத்தான் நினைக்கிறேன். உங்களால என்ன இந்த வாழ்க்கையில இருந்து காப்பாற்ற முடியுமா? நான் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த விஷயத்துல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நிஜமாவா? அப்படின்னா ஒரு வேலை பண்ணுங்க. ஹலோ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சார், அது மேமுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கோம். என்னாச்சு? சார் நீங்க வாங்க, நான் உங்களை என் கார்ல கூட்டு போறேன். சரி வா. என்னாச்சு சார்? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்ன? உங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையா? இந்தாங்க. வேலை முடிஞ்சது. நமக்கு நடுவுல யாரும் வரமாட்டாங்க. இனிமே நமக்கு நடுவுல யாரும் வர மாட்டாங்க.
உன் புருஷன் உங்ககிட்ட கேட்டா நீ என்ன சொல்லுவ? நான் சொல்ல மறந்துட்டேன். சுதீப் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காரு. 2 நாள் கழிச்சு தான் வருவாரு. அவர் திரும்ப வந்த உடனே நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். இனிமே நம்ம 2 பேருக்கும் ஒத்து வராது. எனக்கு என் ராஜகுமாரன் கிடைச்சிட்டான்னு சொல்லிடுறேன். இங்க பேர் புரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி பண்ண. போலீஸுக்கு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி, பொழுது விடியறதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து போயாகணும். இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு, உன் வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாம இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பணும். ஓகே? சரியா? சரி. சீக்கிரம் போ. அங்க அங்க என்னாச்சு? ரோஹன், அங்க ரோஹன் நிக்கிறான். யார் ரோஹன்? யார் இவன்? நீ 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 எப்படி உயிரோட வந்த? என்ன பேசிட்டு இருக்க நீ? இவனை யார் கொன்னது? இவனை பிரகாஷ் அவர் கையால புதைச்சாரு. கரெக்டா தான் சொன்னீங்க. ரோகனை பிரகாஷ் கொன்னது உண்மைதான். ஆனா அதை பிரகாஷ கொன்னது யார்? அந்த மாதிரி மனுஷனெல்லாம் கொல்றதுதான் நல்லது சார். நீ ஏன் அழுதுட்டு இருக்கிற ஐஷி? சொல்ல ஐஷி. அது சுதீப்போட ஃப்ரெண்ட் பிரகாஷ். அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போவாரு. ஆனா அவர் ஒரு நாள் என்கிட்ட உன்கிட்ட என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. அந்த ஆள் என்ன ரேப் பண்ணிட்டாரு. வாட்? அது அவர் வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதானே என் கூட அடிக்கடி ஒரு பொண்ணோட மானத்தோட விளையாண்டவன் சார் அவன். இவங்க சொன்னதை கேட்டு பிரகாஷை நீங்க கொன்னுட்டீங்களா? பிரகாஷ் யாரை கொன்னு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? பிரகாஷ் இவங்க கணவர் சுதீப் ஐயோ அப்புறம் ரோஹனையும் கொன்னுட்டாரு. ஆனா ரோஹன் தப்பிச்சு போயிட்டான். அங்கிருந்து தப்பிச்ச உடனேயே எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. இவங்க தான் பிரகாஷ் கூட சேர்ந்து என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. உங்க புருஷனை அங்க கூட்டிட்டு வர்றதுக்கு என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? அதுக்கப்புறம் ரோஹன் எங்க கிட்ட வந்தாரு. நடந்த கதை எல்லாத்தையும் எங்க கிட்ட சொன்னாரு. உடனே அந்த இடத்துக்கு போய் நாங்க சர்ச் பண்ணோம். அங்க உங்க கணவர் சுதீப் அப்புறம் பிரகாஷோட பணமும் கிடைச்சது. இப்போவாவது நடந்த உண்மை என்னன்னு எங்க கிட்ட சொல்லுங்க. இல்லனா இந்த லேடி கான்ஸ்டபிள் அவங்க வேலையை ரொம்ப சிறப்பா செய்வாங்க. ஆமா, இதெல்லாம் ஏன் பிளான் தான். நான் இவரோட ஊரை விட்டே போயிடணும்னு நினைச்சேன். ஏன் போக கூடாது? இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு. என் மேல நிறைய அன்பு காட்டுறாரு. இவர்கிட்ட எல்லாமே இருக்கு. என்கிட்டயும் எந்த குறையும் இல்லையே. நீ வரிசையா எங்களோட வாழ்க்கையில விளையாடி இருக்க. இப்போ நீங்க உங்களை என்ன சொல்றது? இவ எப்படி எங்களை சாதகமா பயன்படுத்தினாலோ அதே மாதிரி உங்களையும். உங்களை மாதிரி பொண்ணுங்களெல்லாம் நம்பவே கூடாது. நாளைக்கு உங்களை விட பணக்காரன் கிடைச்சா உங்களையும் வழியில இருந்து விளக்க என்ன வேணாலும் பண்ணுவா. பணத்துக்கும் காதலுக்கும் ஆசைப்பட்டு இவங்க 2 பேரையும் கொன்னுட்டல்ல. உன்னோட சேர்த்து இவங்க 2 பேரையும் குற்றவாளி ஆக்கிட்டல. இதுக்கான தண்டனையை சட்டம் கொடுக்கும். இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க.